கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழுகின்ற இவ்வுலகத்தில் நமக்கு தீமை செய்ய எண்ணம் கொண்டிருப்போர் பலர். ஆனால் இதை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம்? சோர்ந்து போய் தளர்ந்து விடுகின்றோமா? அல்லது எப்படியாவது பழி வாங்கியே ஆக வேண்டும், பாடம் புகட்டியே ஆக வேண்டும் என்று கொந்தளிக்கிறோமா? சரி, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரோமர் 12 அதிகாரம் 21 கூறுகிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று. இதற்கு ஒரு தலை சிறந்த உதாரணம் யோசேப்பு. அவருடைய சொந்த குடும்பமே அவருக்கு விரோதமாய் செய்த பல தீமைகளை சகித்து கொண்டு அதற்கு பதிலாக நன்மை செய்து இன்றும் நமக்கு சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்கின்றார். இப்படியெல்லாம் இருப்பது ஒரு எளிதான காரியமே இல்லை. ஆனால் நாம் அனுதினமும் தேவனுக்குள் பலப்படும் போது நம்முடைய குணாதிசயங்களும் இப்படி மாற்ற அவர் வல்லவராகவே இருக்கின்றார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.